வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட எல்லாம் ஓகேவா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. ஓகே சார், எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, நான் குழந்தை கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டு காவேரி சொன்னோன்னே விஜய் வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. காவேரி நல்லா தூங்கியிருப்பாளா, இங்கே முதல் முறையாக தூங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கார் விஜய். நடந்த விஷயத்தெல்லாம் யோசனை பண்ணுறாரு. காவேரி இப்படியே நம்ம வீட்டில் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், குழந்தை கூட சந்தோஷமாக இருக்கா, இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும்ல, காவேரி அவங்க வீட்டுக்கு போகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. என்னப்பா என்ன யோசிச்சுட்டு இருக்கா காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கேட்குறேன். இல்லை தாத்தா, காவேரி இங்கே இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், எங்களுக்கும் ஆசையாக தான் இருக்குது காவேரி இங்கே இருக்கணும்னு, என்ன நடக்க போதும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொல்கிறாங்க. நம்ம ராதா ராதா வந்தோடனே அவங்க சித்தப்பா வர்றாரு. என்ன சித்தப்பா, நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டிங்களே, எல்லாம் முடிச்சாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. என்னப்பா விஜய், காவேரி இங்கேயே நைட்டு தங்கிட்டா போல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா கேட்குறாரு. உடனே வந்து ஆமாம் சித்தப்பா, இங்கே தான் இருந்தா, எப்படி சம்மதிச்சா, இருக்க மாட்டாள் அவ, ஏதோ சொல்லி சம்மதிக்க வச்சோம் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, அவங்க சித்தப்பா அப்படி சொல்கிறாரு. சரி போய் பாரு எழுந்துட்டாளான்னு, இந்த போய் பார்க்குறேன் சித்தப்பா அப்படின்னோடனே, விஜய் நீ இரு, லேடிஸில் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி சித்தி அப்படின்றாங்க. அவங்க சித்தி போயிட்டு காவேரி எழுந்தாளான்னு பார்க்குறாங்க. பார்த்தா காவேரி தூங்கிட்டு இருக்கா அப்படின்னோடனே, சரி விஜயும் பின்னாடியே வராரு. என்ன சித்தி உள்ளே போகலாமான்னொன்னே, காவேரியும் குழந்தையும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது விஜய், நீ வந்து பாரு அப்படின்னோடனே விஜய் வந்து பார்க்குறாரு. அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு அப்படி படுத்துட்ருக்காங்க. சித்தி அப்படி சொல்லிட்டு கண் கலக்கிறாரு. விஜய் சீக்கிரமாகவே இது நடக்கும் விஜய், நிஜமாகவே இது நடக்கும், நீ கவலைப்படாதரா அப்படின்னோடனே, இதை பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, காலம் ஃபுல்லாக இது கிடைக்குமா சித்தி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனம் உருகிறார் விஜய். அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே காவேரி எழுந்துக்கிறாங்க. இங்கே வந்து அவள் எழுந்துக்கிறான். சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. இங்கே வந்து காவேரி எழுந்து பார்க்குறாங்க. ஐயோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து எழுந்து வந்து பார்க்கும்போது கரெக்டாக அங்கே ஃபோன் இருக்குது. யாரோட ஃபோனாக இருக்கும், நம்ம ஃபோனா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பார்த்தா விஜயோட ஃபோனு. ஓ அவரோட ஃபோனு, யாரோ வந்து மெசேஜ் பண்ணுறாங்களே அப்படி சொல்லிட்டு காவேரி எடுக்கிறாங்க. பார்த்தா அதில் டிபியில் காவேரி இருக்க ஃபோட்டோ அதில் இருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஏன் ஃபோட்டோ இவர் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே இதை போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வராங்க. விஜயை கூப்பிட்டு என்னங்க இது அப்படின்னாங்க. என்ன ஆச்சு அப்படின்னோடனே, எப்படி ஏன் ஃபோட்டோ இதில் வந்துச்சு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துங்க உடனே யோசிச்சுட்டு அந்த ஃபோட்டோவை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நல்லா காலம் புது ஃபோட்டோ, பழைய ஃபோட்டோ இருந்தது, நான் அவ்வளோதான் ஒரு வழி ஆகிருப்பேன் அப்படின்னு. ஆமாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எல்லோரும் எடுத்தோம்ல அந்த ஃபோட்டோ தான், சரி அதே எதுக்கு இங்கே வச்சுருக்கீங்க. இல்லைங்க எங்களுக்கு குடும்பமாக யாரும் இல்லைல்ல, எல்லோரும் சேர்ந்து எடுத்தோம் அதனால் வச்சுருந்தேன், குழந்தை தான் வச்சுருக்கா, நான் கூட அது வைக்கலைங்க, குழந்தை தான் இப்படி பண்ணியிருப்பா, என் ஃபோன் அவகிட்ட கொடுத்தனா அவள் தான் செட் பண்ணியிருக்கா, பாருங்கள் நீங்களும் அவ்வளோ இருக்கிற மாதிரி தான் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னோடனே, ஓ அப்படியா அம்முதான் இப்படி பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சமாதானம் அடைகிறாங்க. அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சரி குளிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து என்னம்மா நீ அப்படியே போக முடியுமா, குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராதா சொல்கிறாங்க. அது வந்து நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலையே, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட புடவை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த புடவையை பார்த்து விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த புடவையை பார்த்தா கண்டிப்பாக காவேரிக்கு ஞாபகம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புடவையை வந்து கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது யார் புடவை அப்படின்னோடனே, எல்லாம் விஜயோட ஒய்ஃப் புடவை தான் அப்படின்றாங்க. அது வந்து பரவாயில்லைங்க கட்டிக்கங்க அப்படின்னோடனே அந்த புடவையை பார்க்குறாங்க. பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த புடவையை பார்த்துட்ருக்காங்க. இந்த புடவையை பார்த்தாவது காவேரிக்கு எல்லாம் ஞாபகம் வரணுமே, இந்த புடவை முதல்ல காவேரிக்கு நான் வாங்கி கொடுத்த புடவை, இதை பார்த்தோன்னா கண்டிப்பாக அவளுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எதிர்பார்த்துட்ருக்காரு. உடனே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒன்றும் சொல்லாமல் அந்த புடவையை வந்து கட்டிக்கிறதுக்காக போகிறாங்க, குளிக்கிறதுக்காக. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு விஜய், இன்னும் கூட ஞாபகம் வரல, இதை பார்த்து கூட காவேரிக்கு ஞாபகம் வரல, எப்போ தான் காவேரிக்கு ஞாபகம் வருது, எப்போ தான் இந்த வீட்டில் காவேரி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு விஜய். எப்படியாவது பழைய ஞாபகம் காவேரிக்கு சீக்கிரமாக வரணும், காவேரி கூட சேர்ந்து வாழணும் ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு விஜய்.